ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6:25. அன்புக்குரியவர்களே, இன்று அநேகர் பிதாவாகிய தேவனை ஒரு மிகுந்த கண்டிப்புள்ளவராகவும் இயேசு மாத்திரமே தங்களை நேசிப்பதாகவும் தவறாக அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். நமது பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி இயேசுவை அனுப்பியதே பிதாவினுடைய அன்புதான். இயேசு சீஷர்களிடம் கூறும்போது, பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் என்றும், உங்கள் பரமபிதா ஆகாயத்து பறவைகளை போஷித்து காட்டு புஷ்பங்களை உடுத்துவிப்பார் என்றால் உங்களை பராமரிப்பது அதிக நிச்சயம் என்றார். இந்த உலக தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் எனவும் சொல்கிறார். நீங்கள் தேவனிடம் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்கள் வேண்டுதல்களை கேட்டு பதில் தருவார் என நீங்கள் விசுவாசியாமல் இருந்த எத்தனையோ நேரங்களை எண்ணி பாருங்கள். அது அவர் உங்கள் மீது வைத்திருக்கும் பட்சமும் பாசமுமான தகப்பனுடைய அன்பை திட்டவட்டமாக உங்கள் கண்கள் காணாததினாலேயேதான். நீங்கள் நேற்றுதான் மறுபடியும் பிறந்தவராக இருந்தால், தேவனே நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, உம்மோடு உறவாடும் உரிமை எனக்கு உண்டே என்று ஜெபிக்கும் போது அவரை கிட்டிச் சேர முடியும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனின் அன்பை எங்களுக்கு விளக்கி காண்பித்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசம் இல்லாத கவலை தோய்ந்த ஜெப வாழ்வை மாற்றி புதியதாய் ஒளிரச் செய்திடுங்க. அப்பா, கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தர வேண்டுமாயம். பாதை தவறி நடக்காமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய ஞானத்தை தந்து தீமைக்கு விலக்கி காத்து கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரை பற்றும் பயத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருக்கவும், எங்கள் தேவன் எங்களை போஷிப்பார், பாதுகாப்பார், வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலை செய்கிற ஒவ்வொரு பெண்கள் பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கவும், வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழுகிறவர்கள் உங்க தழும்புகளால் குணப்படவும், வேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், குடும்பங்கள் ரட்சிப்பும் சமாதானமும் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். மது பிரியர்கள் மனம் திரும்பவும், மது ஆலைகள் அடைக்கப்படவும், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவர்கள் தங்கள் தீய வழிகளிலிருந்து காக்கப்படவும், உண்மையாய் உத்தமமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களில் இருந்து விடுதலை பெறவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியர் தடைகள் அகலவும் தாவியானவரின் ஆளுகை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.